பெல் அடிக்க போறேன். வா 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 ஐசு, நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண வேணாம். யாரோ வந்துச்சு ஐசு, வா 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 வா. எல்லா டாப்புக்கும் கீழே இறங்கி சமைங்க. வா 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 வாடா வாடா, உன்னோட திறமையை காட்டுடா இன்னைக்கு. டேய் இங்க வாடா, இத ஆடுறா. அக்கா இருக்கா? அட பாவி, இத கலக்குறா. அக்கா சமையல் அக்கா சமையல் தாக்கா முக்கியம். ஐயோ வாக்கா அப்படியே வாக்கா. நீங்க அதை கழட்டுறீங்க. நாங்க கரண்ட் எப்படிங்க போங்க, அதை பாருங்க என்னன்னு பாருங்க. தொலைங்கடா. திராட்சை எல்லாத்தையுமே போட்டீங்க, ஒரு 2 எடுக்க முடியுமா பாருங்க. போட்டாச்சு அதுல இல்ல. ஓ இருக்குறத காலையில மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம் இந்த மாதிரின்னு. ஐயோ ப்ரோ பதட்டம் அண்ணா, இப்போ நான் பதட்டம் வேணா, பொறுமையா வேலை செய்வோம். ஓகே ஓகே. இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, அழகான மூங்கி. ஆனா ஐசு, நான் ஒன்னே சொல்லி ஆகணும். நீ காமா இருக்கிற டைம்லயும் கோமா இருக்கிற டைம்லயும் நீ ரொம்ப கியூட்டா இருக்க. Cute? எஸ் I am cute? எஸ் யூ ஆர். Plastic bowl வேணும். பிளாஸ்டிக் பவுல் வேணுமா? ஆமா. அண்ணா பிளாஸ்டிக் பவுல் வேணுமா? எடுத்துன்னு ஓடு, நான் பாத்துக்கிறேங்க. நீ ஏன் நிக்கங்க? நான் பாத்துக்கிறேன். அண்ணா விடுவா. நீங்க மெல்ட் பண்ணிடுங்க. நான் போய் பவுல் எடுத்துன்னு வரலாமா? எனக்கு பிளாஸ்டிக் பவுல் வேணும். நான் எடுத்துறவா. எனக்கு பிளாஸ்டிக் பவுல் தான் வேணும். அட்டம் புடிப்பிய. உதயகிருஷ்ணா நெய் எப்படி நல்லா இருக்கு. உதயகிருஷ்ணா நெய்ல ரவா லட்டு. என்ன பீட்ரூட்டா? அக்கா இல்லக்கா, அது விஷம். ஆமா சாப்பிட்டு செத்துன்றாரு. இவன் பொழைச்சுக்கிடுவாடா. இவன் 20 லட்சத்தை வாங்க வந்திருக்காடா. என்ன மோல்டுங்க என்னோடது? என்ன போல்ட்? மோல்டு நான் இங்க வச்சிருந்தேன். என்ன ரகம்னு தெரியலையே. தூக்கி போட்டீங்களா? அங்கதான் இருக்கு. ஐயோ சாரி, இதுதான். கையில போமா. இதுக்குள்ள இப்படி ஊத்தணும். நிறைய ஊத்தக்கூடாது. கொஞ்சம் ஊத்துறமா? ஊத்திட்டு இது ஃபுல்லா இப்படி பண்ணணும். சரி, எனக்கு இன்னைக்கு தானே வித்தியாசமான சமையல் நீ தான் சமைக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. அத நான் வந்துட்டேன்ல. இவ்ளோ வேண்டாம், இவ்ளோ நம்ம திக்கா பண்ண வேண்டாம். கொடுங்க, நான் எடுத்து காட்டுறேன். உதயகிருஷ்ணா கீ போடலாமா கொஞ்சம்? எனக்கு புரியல, புது பொண்ணு சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, அந்த புது பையனை சுத்தி ஒருத்தங்களும் இல்ல. ஃப்ரிட்ஜ்ல லெஃப்ட் சைடுல வச்சிரீங்க. ஃப்ரிட்ஜ்ல லெஃப்ட் சைடுல வச்சிட்டு வந்துடு. நான் கூப்பிடல. உங்களையா நான் கூப்பிடுறேன். நீங்க உங்களுடைய குக்கை இல்லையே, என்னுடைய இதுவே இல்லையே. கூட்டங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. ரொம்ப நியாயம் பண்ணாங்க மாஸ்டர். யாரு? அவ்வளவு இங்கதான் இருக்கானவா? என்ன பண்ணையோட நம்மளுக்கானோ அங்க இருந்து எங்க என்ன பாருங்க, இந்த டேபிள்ல எல்லாம் அடிச்சு தாழ்த்த வேண்டியதானே. அந்த முத நாள் வேற லெவல் டிஷ் பண்றேன் நானு. எத்தனை வேற லெவல்னு வந்து கடைசியா தான் தெரியும் எப்படின்னு பாப்போம். பரவாயில்லண்ணா, அது நல்லா வரலனாலும் நம்ம நல்லா அந்த பாதி ஜாம காணோம். இதானா? அதானே சத்தியமா காணுமாண்ணா? ஏய் உப்பு போட்டியா? உப்பு போடலையா? உப்பு போட ஒரு ஸ்பூன் உப்பு போட சொன்ன, போட்டியா? என்ன எகத்தாளம். ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஓபன் பண்ணி அப்படியே போட்டுறேன். போய் எப்படி போட்டுறது? எப்படி போடுவ? இப்ப எடுத்துட்டு வரேன். உப்பு என் அண்ணல வெள்ளரிக்காவ வச்சு என்ன செய்ய காத்திருக்காங்க போறானே அதிர்ச்சி. என் கண்ணுல வெள்ளரிக்காய வச்சு போறானே அதிர்ச்சி. சுடுகாட்டுக்கு போறானே அதிர்ச்சி. பின்னாடி என்ன விட்டு போனா அப்படிதான் சொல்லுவேன். அக்கா நம்ம இந்த மெயின் இது ஒன்று பண்ணணுமே. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? இதை வச்சு ஏதோ பண்ணணும்ல. வாட்டர் மெலன் அதை இப்பயே பண்ணணுமா? நெய்க்கு மட்டும் இதுல 1 மணி நேரம். நான் அப்படின்னா ரிலாக்ஸா பண்ணிட்டு இருக்கேனா? கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? அக்கா என்ன கேக்குறாங்க? அக்கா மெயின் டாஸ்க் எப்போ பண்ண போறேன்னு கேட்டா, இப்ப நெய்க்கு மட்டும் 1 மணி நேரம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. பாவி, என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ண கேட்டு போனேன். நானும் கேட்டேனே, அக்கா இதே செய்ய போறோம், அதுக்கெல்லாம் தனி நேரம் இருக்குடா, வரும்டா அப்படின்னாங்க. ஐயா எவ்வளவு நேரம் நீ சொல்லவே இல்லடா. இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் கேட்டேனா இல்லையா என்ன ஃப்ரூட் யூஸ் பண்றீங்கன்னு? நீங்க ரவால இல்ல என்ன கேள்வி கேட்டீங்களே? டார்க் சோயா சாஸ். சோயா சாஸ். இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? 7:30 செஃப். அண்ணா போட்டுறவானா? இப்ப
இது எப்படி போடுறது? ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம் எதையாச்சும் சொல்லியா? நான் என்ன பண்ண முடியும்? ஒன்னெல்லாம் வச்சுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லாதீங்களா, சொன்னா பிடிச்சிக்கிடுவேன். நீ என்னத்தை பிடிச்சிக்கணும் தெரியுமே. ஆவோ தேங்க்யூ. நீங்க கடவுள் மாதிரி. நீங்க கடவுள் மாதிரி. நானா? இது வேறயா? எனக்கு ஹெல்ப் பண்ணல அதனால. ஓகே என்பி தான். இப்படி ஒரு போட்டு ஒன்று உடையுதுன்னா அது என்பி தான் கன்ஃபார்ம் தெரியும். என்னம்மா பண்ணிருக்கா? ஏய் இங்க வா. இது பண்ணி விட்டுடு. இதை பண்ணி விட்டுடா. நீ இந்த மாதிரி ஏமாத்தி ஏமாத்தி எல்லாரும் வேலை வாங்கலாம் பாக்குறியா? இதை பண்ணி விட்டுரு, அதை பண்ணி விட்டுரு. நான் அப்படி ஏமாத்துற ஆள் இல்ல. நீ என்னோட ஃப்ரெண்டுனால தான் உன்கிட்ட நான் சொன்னது. வேண்டாம் விடு. நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, விடு. வேண்டாம் வேண்டாம். பண்ணிடணும். நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஹெல்ப்பா? சரி சரி. நீங்க என்னோட கடவுள், போய் நில்லுங்க அங்க. என்ன அது? இப்பதான் என்கிட்ட அந்த டைலாக் சொல்லிட்டு இருந்தா. ஓ எல்லாரையும் கடவுள். உங்ககிட்ட என்ன சொல்லனா? நீங்க என்னோட கடவுள் மாதிரி. இவர் கடவுளா? இவனும் கடவுள் மாதிரி. என்ன ஹெல்ப் பண்றோம்? சைடுல நின்னுட்டே இருக்கீங்க, அவர் பாட்டு வேலை செய்றாரு. அது எதுவுமே பண்றது இல்ல சார். கிடையாது சார் எதுவுமே பண்றேன் தெரியல என்ன பண்றது. சார். அந்த பழத்தை ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு சார். அவ்வளோ சார். தேங்க்யூ சார். நான் பண்ணேன். ஏய் என்ன பண்றது? நவாப்பழ ஜூஸ். ஜூஸா? அது பைத்தியம் சார். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அது வந்து நான் நீங்க கேட்டுட்டேன். வாங்க டேஸ்டிங் வரீங்களா? செத்துருவே நீ வா. உனக்கு இருக்குது. அக்கா அந்த 1 மணி நேரமும் இப்படி பாலாக்குறியா அக்கா? சரி எடா இங்கிட்ட வை, நல்லா உருட்டு. ஐயோ இங்கிட்ட வச்சிரு, இங்கிட்ட வச்சிரு. இது அதுல ஊத்தி இப்ப எல்லாத்தையும் சிந்திராத. தள்ளி வச்சு அது வர மாட்டேங்குதுக்கா. இது அவன்கிட்ட கூட அவன் அறுத்து தர வேண்டா. ஒரு பொம்பளை பிள்ளை கஷ்டப்படுறால உதவி செய்யணும். சும்மா தானே சம்பளம் வாங்கிட்டு போறேன். நீங்க மட்டும் திங்கிறீங்க எடுத்து எடுத்து. ஆஹா இல்ல ஒரு சாரல் மலை. இது உடைக்கணுமா? ஆமா. ஏன் இவ்வளவு பெருசா போட்டா எப்படி மெல்ட் ஆகும்? இவங்களா போட்டுருக்காங்க. உடறாத. குரும்பி ரிங்னு சுத்துமே. செருப்பாக போடுங்க. செருப்புக்குமா? செருப்பா. செருப்பு வேணுமா? செருப்பு இல்ல, செருப்பாக போன் போடுங்க. சிற்பாவா? ஓ ஷெஃபா. செப்பு போன் போடுங்க. என்ன டிஷ்? வாட்டர் அப்படி கேளுங்க சொல்லுவாங்க பாருங்க. இப்போ வாட்டர் மெலன் ஸ்டேக். வாட்டர் மெலன் சேட்டா ஷேக். ஸ்டேக். STEAT. சிந்தாம ஒத்துமா? ஓகே. ஆஹா அற்புதம். எதுவும் வச்சிருவா. நான் இல்ல மேல வைக்கணும். பரவாயில்ல. ஏன் நான் பயப்படுறீங்க? செருமா டீமா? ஓ 25 years experience. ஓகே. போஸ்ட் ஃபயர் அது கூட என்ன? அதுக்குள்ள மஷ்ரூம் ஸ்டஃப் பண்ணி ஒரு சேவரியா ஸ்வீட்டா? சேவரி சார். எல்லாரும் ஸ்வீட் எதுக்கு சேவரி பண்ணுவோம் ஏதாவது பிரச்சனை ஃப்ரூட்ல அப்படின்னு. டேய் இனி எலிமினேஷன் இல்ல. அப்போ எலிமினேட் பண்ற மாதிரி பண்ணிடாதடா. பாருங்க விபிடிஎஸ் வாங்குறேன் நீங்க. இது அப்படியே தொட கை வரல. இதுயா சொன்னா தீத்துற போறியா? வாழைப்பழம் கட் பண்ண. வாழைப்பழம் கட் பண்ண. அது வாழைப்பழம். வாழைப்பழம் கட் பண்ண. ஆஹா இது வேறயா? கையில சட்டியை கொடுத்து அதுல நெருப்பள்ளி போடுதே அக்கா. மாரியம்மன் கோயிலுக்கு போற மாதிரியே இருக்குக்கா. எருமை தண்ணி ஊத்திட்டு என்ன வேலை போய் என்னாச்சு? ஏன் அக்காவை திட்டுறீங்க? வேகம் கருக்குது. காரி துப்பு. என்னாச்சு? தப்பு பண்ணிட்டீங்களா? ஏய் டம்ளர்ல தண்ணி ஊத்துறானா மொத்தத்தை ஊத்தி விட்டானா? பாயாசம் இருக்குதுடா பொங்கல். முதல்ல ஏழைகால் டம்ளர் ஊத்து சொல்லாரு. ஏமா டிஷ் பேர் என்னமா? இரு அவன் சொன்னமா? உன்னை வந்து ஆத்துறடா உன்னை. நீ சொல்லன செத்தடா. நீ முட்டை ரெடி பண்ண உன. சொல்லுங்க. மோனோகோஃபோபியா. என்ன ஃபோபியாவா? பனோஃபி டாட் with banana ice cream. பனோஃபி டாட். பனோஸ்ரீ டாட். மெல்டட். பேர் ஒழுங்கா தெரியல இல்ல ஸ்டைலா வேற நிக்கிறான். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு எல்லோ கலர்ல ஒரு சாஸ் இருக்கும். அந்த பேர் சாஸ் என்னன்னு சொல்லுங்க. நான் ஒரு எல்லோ கலர் ஐஸ்கிரீம் டப்பா மாதிரி எடுத்துட்டு வருவோம்டா. அதை மறந்து போயிட்டேன் கூட. நான் போய் யாரையா பேர் கேட்டா கூட நான் ஹெல்ப் கேட்பேன். எல்லோ கலர் ஒரு டப்பா. ஃப்ரிட்ஜை திறந்து கேளு. எல்லோ கலர் டப்பா. ஆமா ஃப்ரிட்ஜை திற எல்லோ கலர் டப்பா இருக்கு. ஆத்தி பொறுப்பை இவட்ட ஒப்படைக்கிறாங்களே. எல்லோ கலர் டப்பான்னா என்னது? சாவு அடிக்கிறாங்களே. ஐஸ்கிரீம் அதை எடுத்துட்டு வாடா. ஐயோ சார்
இதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா நோ வேற எத்தனை வந்துடுறேண்ணா எதுக்குண்ணா இது அம்மா ஏன் உங்க அம்மாக்கு தெரியாம இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க? எதுக்குண்ணா இது இல்லை அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான். ஓ அப்படியா? ஐயோ என்னென்னமோ பண்றாங்க ஐயோ. ஓ குரலி வித்தையா? ஐயோ சார் ஒண்ணு கூட இதாக மாட்டேங்குது, எல்லாம் போயிடும் போல. என்ன இது? ஓ வாட்டர்மெலன் ஸ்மோக் பண்றீங்களா? மூணுமே மேல. நான் வந்து டிஷ் பேப்பர் நேம் வச்சிருந்தேன், ஆனா இங்க அநியாயம் நடக்குது சார். எல்லாரும் இங்கதான் வராங்க சார். அங்க மாஸ்டர் கூட சமையல் பண்ணிருக்கேன், அக்கா கூட பண்ணிருக்கேன், ஒரு ஆளுங்களும் வரல. இன்னைக்கு என்னன்னா ஹெல்ப்னு வராங்க. டிஷ் பேர் சொல்லியா? டிஷ் பேப்பர் தான் மறந்து போச்சு சார். டாபிக்கல் டிலைட்ஸ். ட்ராபிக்கல் டிலைட்ஸ். ட்ராபிக்கல் டிலைட் அப்படினா அப்படின்னா வந்து தேங்காய் பூ இதுதான் சொன்னாம தேங்காய் பூ இல்ல தேங்காய் சார். பச்சை முத்து. வேலை இப்படி பண்ணுங்க. நான் மட்டும்தான் டேபிள்ல நின்னு வேலை பார்க்கறேன், மற்ற டேபிள்லாம் பாருங்க. சுச்சு வெக்கமா வருது. ஒரு பையன் கிஸ் கொடுத்ததுக்கே ஆஃப் ஆயிட்டா. சரிக்கா பேர் என்ன சொல்லுங்க? மிக்ஸ்டு வருவீங்களாடா? என்ன பேரு? எடுத்துட்டு வரா. என்ன இருப்ப? மிக்சட் மட்டும் தான் வருது செஃப். எனக்கு மிக்சடுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை இருக்காது, எனக்கு புரியல. மிக்சட் ஹர்ப் சொல்லிட்டாரு. சொல்லுங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் மூஞ்சில ஊத்துறேடா. ஐயோ இது வைக்கிறதா மாஸ்டர் கஷ்டமே. ஓகே ரொம்ப என்ன அது திடீர்னு ஈரக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்ல இது வச்சுட்டு போய் அங்க போய் எடுத்து வைங்க. விடுங்க என்ன ஃபாலோ பண்ணிடுங்க. எனக்கு ஃப்ரிட்ஜ் இல்ல ஊத்துறேன். மென்டார் ஷெஃப் உள்ள வரலாம். ஓகேவா? செட் எங்க பண்ண வச்சீங்க? கொரியன் எடுக்கிறேன். அட பாவி. ஒரு கப்பில் இது ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. போதுமா? இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்சு உதயகிருஷ்ணா இந்த மெயின் டஸ்கா வச்சிரும். ஏன்னா அது நல்லா இருக்கு. உதய கிருஷ்ணா நெய்யை ஊத்தி. மாஸ்டர் ½ அன் ஹவர் மெயின் டெஸ்ட் பண்றாரு, எதுவுமே ஒழுங்கா செட் ஆகல. ஆனா உதயகிருஷ்ணா நெய்யில எது போட்டாலுமே செட் ஆகுது. அதுதானே உதயகிருஷ்ணா நெய். பச்சை பருப்பு, பாசி பருப்பு, துளுத்த பருப்பு, தோரம் பருப்பு எது போட்டு செஞ்சா நீங்க பாருங்க சும்மா அப்படி வருது பாருங்க. உதயகிருஷ்ணா நெய். Your countdown starts now. 10 9 8 7 6 5 4 3 2 1. stop it. ரொம்ப கலக்கலான சேலஞ்ச். சமைக்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ டேஸ்டிங்க்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து யாரை கூப்பிடலாம் செஃப்? நம்ம ஷெஃப் சாயோட டீமை கூப்பிடுவோம்பா. லெட்ஸ் வெல்கம் சைத்து அண்ட் ஐசு. சைத்து ஐசுவா? எதுவா இருந்தாலும்பா இந்த பிளேட்டிங்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்பா. வெரி நைஸ். சத்தியமா சொல்றேன், ஒரு டிஷ்ஷா பார்த்தா சாப்பிடவே தோண மாட்டேங்குது, அப்படியே வச்சுக்கலாம் போல இருக்குது. கண்ணை ஒத்தனமா இருக்குது. எக்ஸலென்ட் பிரசன்டேஷன். வெரி குட். வெரி நைஸ். ஸோ நம்மளுடைய சைத்தோட கோல்டன் டேபிள் பவர் என்ன அப்படின்னா, ஒரு டிஷ் சமைச்சா போதும் அப்படின்னு சூப்பரா சமைச்சிருக்கீங்க. இந்த டிஷ் பேர் என்ன? டூப் குக் சொல்லுவாங்க சார். 2 பேர்ல யாரா சொல்றது? 2 பேரும் என் டேபிள்ல இல்ல சார். ஏய் பலாப்பழம் பாயாசம். சார் பழாப்பழம் பாயசம் ப்ரூலே. பூம். டேய் இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுத்ததெல்லாம் என்கிட்ட வேணாம். வா வா. ஐயோ வாங்க சார். சண்டை போடாதீங்கப்பா. சார் அவனை பிடிக்கிறதுக்கு ஏஞ்சிங்க. சைத்ரா ரொம்ப நல்லா இருக்கு டிஷ். வெரி வெரி நைஸ். இங்கிலீஷ்ல ஒரு வேர்டிங் இருக்கு, உமாமி அப்படின்னு. அதாவது சாப்பிட்டுனே இருக்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய டிஷ் இருக்கு. பலாப்பழ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரூலே டன் வெல். தேங்க் யூ சார். பரத் டிஷ் பேர் என்ன? யோசிக்கிறாரு அவரு. பரத் டிஷ் பேர் என்னடா? என்ன இருக்கா சார்? மனோ ஸ்வீட் ஆர்ட். மனோ ஸ்வீட் ஆர்ட்டா? ஸ்வீட் ஆர்ட் சார். இது ஐஸ்கிரீம், பனானா ஒயிட் சாக்லேட் ஐஸ்கிரீம் அது. அண்ட் பட்டர் ஸ்காட்ச் கிரன்ச் இருக்கு. அந்த வெள்ளை இருக்கிற பிஸ்கட் என்னது? இது சாக்லேட்டா? கோகோ பவுடர். டிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி தி ஐஸ்கிரீம் கம் அவுட் ஃபண்டாஸ்டிக். என்னோட ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, டார்ட் பயங்கர ஹார்ட் ஆயிடுச்சு. டார்ட் பண்ணும்போது ரெசிபி ஃபாலோ பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஏதோ கம்மியும் அதிகமாக இருக்கு. மேபி த மாய்ஸ்சர் கண்டென்ட், அதனால தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. அதர்வைஸ் தி டிஷ் ஹஸ் கம் அவுட் ரியலி நைஸ்.
தேங்க்யூ இந்த ஐஸ்கிரீமை மட்டுமே கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க தான் வின்னர். அது கடையில் கூட கிடைக்கும். அடா பாவி. சார் இந்த இந்த இதுவானதுக்கு இவன் தான் சார் காரணம். நீல் டவுன் பண்ணு. எதுக்கு? என்ன அனாவசியமா எந்திரிக்க வச்சிட்டேன். இல்லை பரவாயில்ல உட்காருங்க, வயசாகுது. இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வலிக்கலையே. போடுறா சார் சொன்னா போடுறா, முட்டி போடுறா. பாறையை முழுங்கிருக்கமுல்ல. The ice cream was a thing to die for. Excellent. Ice cream was top of the world. இந்த பனோஃபி வந்து அந்த அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு, கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. வெரி குட் பிளேட், வெரி குட் பிரசன்டேஷன். சூப்பர். ரெண்டு பேருக்கும் உங்க பலாப்பழத்தோட ஃப்ளேவர் ரொம்ப வந்திருக்கு. அந்த மேல நீங்க அந்த டார்ச் பண்ணி அந்த லேயரை கிறிஸ்பி ஆக்கிருக்கீங்க. சுகரா? சுகர் சார். ரொம்ப நல்லா இருக்குது. And jackfruit flavor goes very well with the creme brulee. Well done. ஓகே, தேங்க்யூ சைத்து, தேங்க்யூ ஐஷு. ஸோ அடுத்ததான் நம்ம டேஸ்டிங் கூப்பிடுறது நம்மளுடைய ஷெஃப் சரவணன் டீம்ல இருந்து என்பி அண்ட் சாய்தீனா. பயங்கரமா வயலட் கலர் ரத்தத்துல யாரோ பண்ணிருக்காங்க. என்னது? அது நாகப்பழம் பர்பி. நாகப்பழம் பர்ஃபி. எக்ஸ்ட்ராவா அது வந்து செருபா வித் நாகப்பழம் பர்பி சார். செருபா வித்த நாகப்பழம் பர்ஃபியா? இல்ல நான் போயிடுறேன் தீனா. நீ உட்காந்து நீ கவனிக்கல தரல தப்பாத்து அந்த சார் பேசாம என்ன வேணா ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுருங்க சார். இன்னும் அது மட்டும் தான் பாக்கி சார். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இவரோட சேரதா இருந்தா எனக்கு செருபா கெட்டப்ப போட்டு நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கிடுவேன் சார். ஒரு கொடுமை சார், தாங்க முடியல சார். நான் பார்க்கும் போது நீங்க சைலண்டா தான் உட்கார்ந்துருந்தீங்க. அவர் தான் உயிரை விட்டுருந்தாரு. ஒய்யால வாயிலேயே ரெண்டு குத்துன்னு வச்சுக்க. நான் பார்த்தா விக்கு வந்துடும். போய் அந்த பழத்தை எடுத்துனா போய் அது பக்கத்து டேபிள்ல தின்னுது சார். தீனா சார், பால்கோவா இருக்காது சார்? ஆமா, கோவா இருக்கு. அப்புறம் மேஸ்கபோன் சீஸ் இருக்கு. லைட்டா. இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த ஜாமுனை குக் பண்ணுமா வேணாமா? குக் பண்ணணும் சார். குக் பண்ணிருக்கு சுகர். அது குக் பண்ணதுனால கொஞ்சம் திகிட்டு. சுகர் ஓவரா இருக்கும் சார். சுகரும் அதிகமாக இருக்கு. அந்த ஜாமுனுக்கு நிறைய குக் பண்ணி அதை வந்து கான்சென்ட்ரேட் ஆகி அது அப்படியே திகிட்டுது, வாயில அடிக்குது. பட் வெரி குட் ட்ரை. இப்போ உதயகிருஷ்ணா கீ வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? அது பெங்களூர் பொங்கல் சார். தண்ணியா இருந்தா பெங்களூர் பொங்கல், கட்டியா இருந்தா தமிழ்நாடு பொங்கல். ஆஹா, சூப்பரா இருக்கு பெங்களூர் பொங்கல். தேங்க்யூ. நான் கும்பகோணம் கோயிலில் சாப்பிட்ட டேஸ்ட் வரும். வெரி நைஸ் பொங்கல். கொஞ்சம் காரமா இருக்குது. என்ன பச்சை மிளகா போட்டீங்க? பச்சை மிளகா லைட்டா. உங்க மெயின் டிஷ்ஷோட பொங்கல் நல்லா இருக்கு. மெயின் டிஷ்ஷே தான் சார். அதெல்லாம் யாருமே தெரியாது சார். சரி முகுந்த் சார், நீங்க சொல்லுங்க. என்னது? ஒயிட் வைன் போச்ட் பியர் வித் ஸ்டஃப்ட் வித் மஷ்ரூம். போயிட்டு நான் அப்புறமா வரேன் சார். பட்டர் கார்லிக் மஷ்ரூம். பட்டர் கார்லிக் மஷ்ரூம். அந்த சாஸ்ல சுகர் போட்டீங்க? லைட்டா ஒரு பிஞ்ச் மட்டும் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். ஹேர் இன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். நீ தானே வின் பண்ணிட்ட. நீ தானே. நல்ல ஒயிட் வைன்ல நல்லா பவுச்சே இருக்கு. ஹைலைட் ஆஃப் த டிஷ் என்னன்னா உள்ள போட்டிருக்க பட்டர் கார்லிக் மஷ்ரூம். கார்லிக்கும் மஷ்ரூமும் வெரி நைஸ். பட் ஆஸ் அ சேவரி டிஷ் வெரி நைஸ் டிஷ். நாவல் பழம் வச்சு நீங்க பண்ணியிருக்கிற டிஷ் வந்து நீங்க ட்ரை பண்ணதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சார் ஒண்ணே ஒண்ணு சார், இதை செய்யும்போது கைத்தட்டலுக்காக என்னை எல்லாம் பாடுபடுத்திருக்காரு. நீ சொல்லு சார். வாய் மூடி ஒரு காலம் இருக்கு. உதயகிருஷ்ணன் நெய்ல என்ன பண்ணீங்க? நான் பண்ணேன் சார். நல்லா இருக்கு. கடலை மாவா? கடலை மாவு. கடலை மாவு அல்வா, ஆனா அப்படியே பாதாம் அல்வா மாதிரி வந்துருக்கு. கலர் சூப்பரா இருக்கு. நெய்யோட ஃப்ளேவர் ஃபேண்டாஸ்டிக்கா வந்துருக்குது. வெரி குட். நீங்க பண்ண பேர் எனக்கு அந்த சாஸ் ரொம்ப பிடிச்சது. உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் எக்ஸலென்ட். ஒரு பேர் ஒரு ஃப்ரூட்டை வச்சுட்டு இது உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்றது வெரி வெரி குட் திங். ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் அந்த பேரோடைய ஃப்ளேவர் அந்த சாஸ்லயோ அந்த சாஸோட ஃப்ளேவர் பேர்லயோ ஏதாவது ஒன்று வந்திருந்ததுன்னா அந்த ஃப்ரூட்டுக்கு ஃபுல் ஜஸ்டிஸ் ஆயிருக்கு. இப்போ எனக்கு சாஸ் தனியாக இருக்கு, பேரை சாப்பிடும்போது பேரோட டேஸ்ட் வருது, மஷ்ரூம் தனியாக இருக்கு. ஸோ இது மூணுமே இன்டெகிரேட் ஆகல, ஆனால் மூணுமே மூணு காம்பனண்ட் ஆஃப் த டிஷ் நினச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கு. சூப்பர். என்பிஎன் சாய்தீனா, தேங்க்யூ. சூப்பரான டிஷ் கொடுத்தீங்க. ஸோ அடுத்ததாக டேஸ்டிங் கூப்பிடுறது செஃப் செருபா டீம்ல இருந்து விஜயன் மாஸ்டர் அண்ட் சுஜாதா மேம். அதிர்ச்சி சொல்லுங்க, என்னது? போச்சுடு பேர். போச்சு பேர். இது நீங்களும் போச்சு நீ பேர். சொல்றத பார்த்தா போஸ்ட் பேர் மாதிரி இருக்கு. ஒரு ஃபாரின் ஏண்டா கரடியா வச்சிருக்கேன்? போஸ்ட் பேர் அப்படின்னா ஃபாரின்ல சாப்பிடுற அமெரிக்காலாம் ஃபேமஸ் இங்க டிஷ். ஒரு பிளேட் ஃபுல்லா சாலட் இருக்கு, சாப்பிடுறியா? சாலடா? என் லைஃப்ல எது வேணா கொடுங்க, இந்த சாலட் மட்டும் கொடுத்துறாதீங்க சார். லிக்கர் எதாவது போட்டீங்களா? ரெட் வைன் சார். பேரு போச்சு சரியா ஆகல. இன்னொன்று கொஞ்ச நேரம் குக் ஆயிருக்கணும் தோணுது எனக்கு. பண்ணியிருந்தீங்கன்னா உள்ள வரைக்கும் அந்த மேரினேஷன் போகிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு.
ரெட் வைன் ஓவர் ரெடியூஸ் ஆயிடுச்சு, கேரமல் மாதிரி ஆகி லைட்டாக கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் வர ஆரம்பிச்சு பிகாஸ் ஆஃப் த சுகர். லுக் அண்ட் ஃபீல் ஃபேண்டாஸ்டிக்ஸ் விஜயன் சார். உதயகிருஷ்ணா கீ வச்சு என்ன பண்ணீங்க? திரட்டு பால். திருட்டு பால்லடா, திரட்டு பால். திரட்டு பால் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க. திரட்டு பால் வெரி வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ உதயகிருஷ்ணா. இந்த வாட்டர் மெலன் பஜ்ஜி மாதிரி ஏதாவது போட்டு ஃப்ரை பண்ணீங்க ஆயில்ல? ஆமாங்க சார், அது 2 ஐட்டம் வச்சிருக்கோம் சார். 2 இருக்கு, ஒன்று வந்து பிளெயினா இருக்கு, ஒன்று வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணது. இந்த டிஷ்ஷோட பேரே நான் கேட்க மாட்டேன். என்கிட்ட கேட்க மாட்டேன், அக்காட்டே கேளுங்க. அக்கா நான் சொல்லலக்கா, நீங்களே சொல்லுங்க. வாட்டர்மெலன் ஸ்டேக் சார். வாட்டர்மெலன் ஸ்டேக். நீங்க அதை விடுங்க செஃப், இன்கிரிடியன்ட் கேளுங்க செஃப். அதுல ஒரு சீஸ் போட்டுருக்காங்க. வாயமுறா குரங்கு. எவ்வளவு மேல் பாத்தீங்களா? எனக்குன்னே வருவீங்களாடா? என்ன அந்த சீஸ் பேர் கேளுங்க செஃப். இல்ல நான் சொல்றேன் இல்ல. டேய் ஃப்ரிட்ஜுக்கு போடா, ஃப்ரிட்ஜ் தோற மஞ்சள் கலர்ல என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துனோம் அப்படின்னு. இவனும் போனான், பட்டரு க்ரீம் எல்லாம் எடுத்து வந்தான். ஆனால் அந்த மஞ்சள் கலரில் என்ன வேணுமோ அது கிடைக்கல. நான் ஓகே ஸ்மோக் பண்ணியிருந்தாங்க அது வாட்டர் மெலன். எனக்கே ஒரு ஐடியா வந்துடுச்சு அவங்க என்ன கேட்குறாங்கன்ட்டு. நான் கேட்டேன் மேஸ்க்கு போட்டோம். அதே தான் வெரி குட் அட்டெம்ப்ட். ஆனால் வாட்டர் மெலன் வச்சு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், ஒன்று வந்து கிரில் பண்ணிங்க, ஒன்று வந்து ஸ்மோக் பண்ணிங்க. நான் பார்த்தேன், அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்மோக் ஃப்ளேவரே வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கணுமோன்னு தோணுது எனக்கு. அது உங்களுக்கு ஸ்மோக் பிடிக்காதுன்னு சொன்னாங்க செஃப், அதான். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் என் கரியரில் நான் கூட இதெல்லாம் அட்டம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சவுத் இந்தியன் ஷெஃப், இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இதை பற்றி தெரியாமல் நம்ம செஞ்சால் தப்பாயிடுவோன்னு பயத்தில். நீங்கள் அந்த பயம் இல்லாமல் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு. லுக் அண்ட் ஃபீல் ரொம்பலாம் வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, சோயா சாஸ், பார்பெக்யூ சாஸ் எல்லாம், இதெல்லாம் வந்து அந்த டிஷ்ஷுக்கு எப்படி மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி மேட்ச் ஆகல இருக்கானா. பட் அதெல்லாம் வந்து ஃபினிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக இது நிறைய வாட்டி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வரும். பட் அஸ் அன் அட்டெம்ப்ட் ஃபேண்டாஸ்டிக். ரவா லட்டு ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட் ட்ரை போத் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா டேஸ்டிங் கூப்பிட போறது நம்மளுடைய ஷோக்கு புதுசா வந்திருக்க யுவஸ்ரீயோட டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் சுபாஷ் அண்ட் மனிஷா. குக்கிங் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. எங்க குக்கிங் ஒன்றும் பார்க்கும்போது பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஆமா கரெக்ட் தான். சுபாஷ் உங்களுடைய குக்கிங் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இவங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் பண்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அசிங்கமாக சொல்றேன், வெக்கமா இல்லை. அங்க இருக்கும்போது பெருமையா சொல்லிட்டு பெருமையாக தான். இல்லை விஜய் கரெக்டாக ஹெல்ப் பண்ணான். சரி விஜய், இந்த டிஷ் பேர் சொல்லுங்க. ஸ்ட்ராபெரி சீஸ் கேக். என்னென்ன போட்டேன்? ஸ்ட்ராபெரி சீஸ் மெயினா ஸ்ட்ராபெரி தான் செஃப். அண்ட் அதர் மில்க். ஜெலட்டின் எவ்வளோ போட்டீங்க? 15 grams. இது ஜெலட்டின் வந்து அதிகமாயிடுச்சுங்க. ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் சொல்றதா இல்லை ஜெலட்டின் மூஸ் மூஸ் அது ஏதோ சொல்ல, நேமிங் இஸ் ராங் மேபி. பட் இது வந்து ஜெலட்டின் நிறைய ஆகி இட் இஸ் செட் இன் ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இட் இஸ் நாட் ஈஸியாக போக மாட்டேங்குது உள்ள. ஏன்னா பட் ஒயிட் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி அதை கரெக்டாக ஏரி விப் க்ரீம் ஏரோட நல்லா கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக வந்திருக்கும். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் திஸ் கிச்சன். ஐ வுட் அப்ரிஷியேட். வெரி குட் ப்ரெசன்டேஷன். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. செஃப் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜெலட்டின் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறனால கொஞ்சம் ரப்பரியாக இருக்குது. ப்ரெசன்டேஷன் வைஸ் வெரி குட். ஒரு ஃபஸ்ட் டைம் குக்கிங்க்கு இந்த கிச்சனில் இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறது வெரி வெரி என்கரேஜிங். கண்டினியூ த லேர்னிங் அண்ட் கீப் மூவிங் அஹெட். வெரி குட். இது உதயகிருஷ்ணா வச்சு என்னது இது? மைசூர் பிஸ்கெட். டேஸ்ட் இஸ் நைஸ். கொஞ்சம் கட்டியாக இருக்குது, மற்றபடி நல்லா இருக்குது. மனிஷா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ட்ராபிக்கல் டிலைட்ஸ். டாபிக் டிலேஸ். ட்ராபிக்கல் கிளேஸா? டாபிக் டிலேட். தேங்காய் மாதிரியே இருக்கு. அது பண்ணி வச்சிருக்கேன் சார், தேங்காய் மாதிரி. தேங்காய் இல்ல அது. ஓ, எதுக்கு டிராபிக்கல் டிலைட்னு பேர் வச்சீங்க? நல்லா தான் இருந்தது. என்னன்னு தெரியாம எப்படா சாப்பிடுறது? சாப்பிட முடியும், இவங்கள வச்சு சாப்பிட்டு பார்த்து தான் எடுத்துட்டு வந்தேன். ஏமா மனிஷா, இல்ல இப்போ மேங்கோ தான் மெயின் இன்கிரீடியன்ட்டா? என்னம்மா நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் டைப். நீ இது மாதிரி வாய் அடைச்சு போய் நான் உன்னை பார்த்ததே இல்லையடா. இந்த டிஷ் ரொம்ப நல்ல டிஷ்மா. பட் ஆனால் மேங்கோ மெயின் இன்கிரீடியன்ட், பட் மேங்கோ ஹைலைட் ஆகல. சாக்லேட் அண்ட் அந்த ஒயிட் சாக்லேட் உள்ள போட்டு அந்த க்ரீம் அது மட்டும் தான் ஹைலைட் ஆயிருக்கு. பட் வெரி குட் ப்ரெசன்டேஷன், குட் ட்ரை. பட் ஆனால் மெயின் இன்கிரீடியன்ட் ஹைலைட் ஆகல. அதுதான் என்னோட பாயிண்ட். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. டெசிகேட்டட் கோகனட் மேலே ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கீங்க. மேங்கோட கலர், அந்த கோகனட்டோட கலர் சாக்லேட் வச்சு அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இதே இம்பார்ட்டன்ஸ் வந்து டேஸ்ட்டுக்கும் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டுக்கும் கொடுக்கணும். பட் புதுசாக வந்திருக்கீங்க, வெல் ட்ரை. தேங்க்யூ. தேங்க்யூ சுபாஷ். தேங்க்யூ மனிஷா.
கண்டினியூ த குட் ஜாப். நீங்கள் எல்லாரும் இப்போ வந்து தயாராக இருக்கீங்க ஃபைனல்ஸில் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய விஷயம் பண்ணணும். இன்னைக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. சின்ன சின்ன குறைகள் நிறைகள் இருந்தது நம்ம சொன்னோம். ரொம்ப நல்லா பண்ணி நிறைய அப்ரிசியேஷன் வாங்கினது. எங்கள் 2 பேர்த்தையும் நிறைய மார்க் வாங்கி டாப் குக் ஆஃப் த வீக் யாரா பிரைஸ் வாங்கிறது சைத்ரா ரெட்டி. என்னன்னா பண்றது, அவங்க கோல்டன் லெவலும் வர மாட்டேங்குது. தேங்க்யூ. பேக் டு பேக் கண்டினியூஸாக 2 வாட்டி டாப் குக் ஆஃப் த வீக் வாங்கினவங்களுக்கு பிபி டேஸ் வழங்கும் ஒரு காஃபி ஃபில்டர். உதயகிருஷ்ணா அசலை வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். கிரே சூப்பர் மார்க்கெட் வழங்கும் கிராசரி பேஸ்கெட் ஃபார் டாப் குக், நட்ஸ் பேஸ்கெட் ஃபார் மென்டா செஃப், ஃப்ரூட் பேஸ்கெட் ஃபார் டூப் குக். ஸோ இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். அண்ட் வைல்ட் கார்டில் 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஹெவியாக போயிட்டுருக்கு. அடுத்த வாரம் என்ன அப்படிங்கிறது அடுத்த வாரம் தெரியும். Until then, bye from all of us. இது VB Days வழங்கும் டாப் குக்கு டூப் குக்கு. உடன் வழங்குவார் உதயகிருஷ்ணா அசலை டார்லிங் மசாலா. டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியை சன் டிவியில் ஒளிபரப்பானதும் உடனடியாக சன் நெக்ஸ்டில் இலவசமாக கண்டு மகிழுங்கள்.